Welcome to my YouTube channel, The Best Sainik Coaching. Today we are going to see about IQ level class 6th. Today we see this one. Find the missing term in the given series. 1, 2, 4, 8, dash 32. What is in the sequence? What is the comes in there? இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த வரிகளில் இதுக்கு வரக்கூடியதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். 1, 2, 4, 8 கொஸ்டின் மார்க் 32. இதுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். 1 into 2 equal 2. 2 into 2 equal to 4. 4 into 2 equal to 8. Then 8 into 2 equal to 16. So the answer is B, 16. Next, identify the missing term. 5, 7, 11, 13, question mark 19, 23. In this sequence, what is the sequence is there? நம்ம என்ன அடிப்படையில் இங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். 5 plus 2, sorry, 5 plus 2, 7, 7 plus 4. அதனால 2, 4. இங்க 2, 11 plus 2, 13. இப்போ 13ஓட எதை சேர்த்தணும்? இங்கே 2 வந்துருச்சு, இங்கே 4, அடுத்தது இங்கே 2, அடுத்தது இங்கே 4. ஸோ இங்கே 17 இஸ் தி ஆன்சர். ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்தது 1, 3, 6, then கொஸ்டின் மார்க். வாட் இஸ் தி ஆன்சர்? என்ன விடை வருங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கங்க. ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க, பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பெஸ்ட் சைனிக் கோச்சிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th ஸ்டாண்டர்டுக்கு சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான ரீசனிங் அல்லது ஐக்யூன்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் 1, 9, 25 கொஸ்டின் மார்க் 81 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும், இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுக்கு என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, இது 1, இது 1 into 1, 1, இது 9, 3 into 3 equal to 9, இங்கே 5 into 5 equal 25. அப்போ இங்கே இது 9 into 9 equal to 81. பாருங்க, 1, 3, 3, 5. இங்கே என்ன கேப் வரும்? 7, 7 into 7. இங்கே 2 கேப், இங்கே 2, இங்கே 2. இங்கே 5 plus 2, 7. 7 into 7, 49. இங்கே ஆன்சர் வந்து 49. அடுத்து 9 into 9, 81 வந்துருச்சுங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. 1 into 1 equal to 1. இது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இது 1 cube 1. இது 2 ஸ்கொயர் equal to 4. 2 cube 8. 3 ஸ்கொயர் equal to 9. 3 cube equal to 27. 4 square equal to 16. Next, 4 cube equal to 64. 64 is the answer. அது புரியுதுங்களா? 1, 2, 3, 4 இதோட ஸ்கொயரும் கியூபும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் இங்கே 64 வருது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. 11, 13, 17, 19, 23, 25. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு 2க்கு வித்தியாசம் 2. இப்போ 13க்கும் 17க்கும் டிஃப்ரென்ஸ் கேப் 4. Again 17, 19 gap 2. Then gap 4.
23 25 கேப் 2 2 4 2 4 2 4. இப்போ எங்கன்னு வரும் 4 ஆட் பண்ணால் 25ஓட 4 ஆட் பண்ணால் 29 வரும். 29 தான் இதனோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், 4th நம்பர் 6 12 21 question mark 48. பாஸ் பண்ணு. இப்போ 6 12 21 question mark 48 இருக்குங்களா? இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா 9, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். இப்போ 6 9 வருது, அடுத்து என்ன வரும் +3ல் வந்துட்டு இருக்கு. இங்கே 12 வந்ததுன்னா 33 இஸ் தி ஆன்சர். அப்புறம் 12க்கு அப்புறம் அடுத்தது 15 வரும். 33 + 15 33 + 15 = 48. இங்கே வந்துச்சுங்களா? அடுத்தது 15 = 48. இந்த ஆன்சர் வந்துருச்சுங்களா? ஓகே, அடுத்தது 2 5 9 -20 27. இதை எப்படின்னு கண்டுபிடிச்சு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டவுட்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 8925081859. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம், பண்ணலாம். நன்றி. முதல் நம்ம ரீசனிங்கில் என்ன பார்த்தோம்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சீக்வன்ஸில் என்ன வருங்கிறத பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னன்னா லெட்டர்ஸ் கொடுப்பாங்க, லெட்டர்ஸில் என்ன வரக்கூடியதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ACF டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ A, அடுத்து C, அடுத்து F கொஸ்டின் மார்க். இப்போ இதுக்கு ஏவுக்கும் பிக்கு என்ன வித்தியாசம்? 1 வித்தியாசம். இங்கே B வரும். இங்கே சிக்கு எஃப்க்கு எத்தனை வித்தியாசம்? 2 வித்தியாசம். சி D E வரும். எஃப்க்கு அடுத்தது இங்கே என்ன 1 2 3 வரணும். 1 2 3 F. G H I ஐக்கு அடுத்துங்க வரணும் J வரணும். இது J வந்ததுன்னா இதுக்கு வித்தியாசம் 5 வரும். அதுக்கு அடுத்து வரும். அப்படி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் ஃபார்முலா இருக்குது. இப்போ இதுக்கு என்னன்னா ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா அது எத்தனாவது லெட்டர்னு நீங்கள் சொல்ல விரும்பணும், சொல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதை வந்து எஜோட்டின்னு சொல்லுவாங்க. எஜோட்டினா 5 10 15 20 25. ஈயோட பிளேஸ் வந்து 5, ஜேவோட பிளேஸ் வந்து 10, ஓவோட பிளேஸ் வந்து 15, டியோட பிளேஸ் வந்து 20, ஒய்யோட பிளேஸ் வந்து 25. இப்படி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது MW அண்ட் CMW. இதை வந்து இப்படி திருப்பி போட்டிங்கன்னா இந்த W அப்படியே திருப்பி போட்டால் 323. இது பெருசாக இருக்கிறதுனால 2 கொடுத்துறோம், 23. M 13 C 3 இப்படின்னு வர்றோம். இதே பாருங்க, H இருக்குங்களா? அதை இப்படி போட்டிங்கன்னா 8 டிஜிட்டல் லாக் 8. G கோடு போட்டு அதை மறைச்சு பார்த்தீங்கன்னா 7. இது மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த இதெல்லாம் மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லெட்டர் எத்தனாவது பொசிஷனில் வர்றங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக ஒவ்வொரு லெட்டரை நீங்கள் இப்படி வந்து 2 4 நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் குயிக்காக ஷார்ட்டாக ஈஸியாக போடுறதுக்கு வழிமுறை வகுக்கக்கூடியதான் இந்த ட்ரிக் ஃபார்முலா. இந்த ட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள்
ஒவ்வொரு லெட்டரும் அதனோட பொசிஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் இதிலிருந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சம்ம தான், கொஸ்டின் தான். இதை விட நான் கொஞ்சம் ட்ரிக்கான கொஞ்சம் ஹெவியான சம்பளம் வரையில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்போ போய் நீங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. இதே ரிவர்ஸ்லேயும் வரும். ரிவர்ஸ் பொசிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். எப்படி அதனோட ரிவர்ஸ் பொசிஷன் நம்ம தெரிஞ்சுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ரீசனிங்கில் கோடிங் டீகோடிங்னு என்னென்னு பார்க்கணும். கோடிங் அண்ட் டீகோடிங். இப்போ பார்க்குறது நம்ம கோடிங். கார்னர் is coded as GSVRIV ன்னு வந்திருக்கு. அப்போ தென் வாட் வில் பி சென்ட்ரலுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கார்னர் C equal to G. இப்போ C வந்து தேர்ட் லெட்டர், G equal செவன்த் லெட்டர். 4 லெட்டர்ஸ் ஜம்ப் ஆகி வந்தது. அப்போ இது 4 லெட்டர் ஜம்ப் ஆகி வரணும். இதுக்கு 4 லெட்டர் ஜம்ப் ஆகி வரணும். O 10th லெட்டர். E 5th letter. Sir. S 9th letter. Get 7th letter. Get O 10th letter. 14th letter. 14th letter. R S T 13th letter. B 17th letter. N 14th letter. 18th letter. E 5th letter. I 9th letter. R 13th letter. V 17th letter. இதே மாதிரி இந்த சென்ட்ரலுக்கு 4 லெட்டர் ஜம்ப் பண்ணணும். C E N T R A L. C க்கு 4 லெட்டர் தரணும். C D E F G. E க்கு 4 லெட்டர் தரணும். F G H I. N க்கு 4 லெட்டர் தரணும். O P Q R. T க்கு 4 லெட்டர் தரணும். U V W X. R க்கு 4 லெட்டர் தரணும். S T U V. A க்கு 4 லெட்டர் தரணும். B C D E. L க்கு 4 லெட்டர் தரணும். M N O P. இதான் இதனோட ஆன்சர். தான் கோடிங் அண்ட் டீகோடிங் நம்ம சொல்லக்கூடியது. இதை நம்ம இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சாப்டர் பற்றி ஒவ்வொரு சம் பார்த்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ்னா அது வந்து 20 சம்மு, அல்பபெட்டிக் ஆர்டரில் 20 சம்மு, கோடிங்கில் 20 சம்மு, ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு 20 சம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சுடுறோம். ஒரு சம்முக்கும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சுடுறோம். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினுக்கு எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க. நாங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தர்றோம். நன்றி.